Hi dear students, today we are going to see the next chapter. Chapter 13 Warehousing அதாவது பண்டக காப்பு. Introduction. The term war means products or goods. Warehousing generally means storage place or godown which is located near a factory to keep the raw materials and finished products. Storage is only a holding place of goods, whereas a warehouse is located near the market to perform the other marketing functions such as grading, standardization, blending, mining, packing, etc. The development of science and technology has improved the way and means of storage. It removes the hindrance of time. இப்போ அறிமுகம் எதை பற்றின அறிமுகம் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ஹவுசிங் பண்டகத்தை காத்து வைக்கிறதுக்கான இடம் தான் வேர்ஹவுசிங். ஸோ இப்போ அந்த வேர்ஹவுஸ் அப்படின்ற சொல் எதுலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா WARE வேர் அப்படின்ற சொல்லிலேருந்து வந்தது. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய பொருள் அல்லது பண்டகத்தை குறிக்கும். இந்த பண்டக காப்பு வேர்ஹவுஸ் அப்படின்றது பொதுவாக தொழிற்சாலைக்கு அருகில் இருக்கக்கூடியது. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நியரஸ்ட்டு இந்த ஃபேக்ட்ரி கீப் ரா மெட்டீரியலை கீப் பண்ணி வைக்கிறதுக்கு, பாதுகாத்து வைக்கிறதுக்கு, அண்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் அதில் வைக்கிறதுக்கு. ஸ்டோரேஜ் இஸ் ஒன்லி ஹோல்டிங் பிளேஸ் ஆஃப் கூட்ஸ். ஸோ அந்த கூட்ஸை சேர்த்து வைக்கக்கூடிய, ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் வேர்ஹவுஸ். வேர்ஆஸ் எ வேர்ஹவுஸ் இஸ் லொக்கேட்டட் நியர் த மார்க்கெட் டு பர்ஃபார்ம் த அதர் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன். ஒரு மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷனை ரன் பண்ணுறதுக்கு அது எந்த மாதிரி இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேர்ஹவுஸ் நியர் மார்க்கெட். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் சச் ஆஸ் கிரேடிங், ஸ்டாண்டர்டைசிங். ஸோ அது கிரேடிங், ஸ்டாண்டர்டைசிங், பிளெண்டிங், மைனிங், பேக்கிங் எக்ஸட்ரா. ஸோ இது எதெல்லாம் இருக்கிறதுக்கு இருக்குன்னா தரம் பிரிக்கிறது, அதனுடைய ஏற்பாடுதல், ஒன்று சேர்த்தல், சிப்பமிடுதல் போன்ற பிற சந்தையிடை பணிகளுக்காக இதை மேற்கொள்ளப்படுது. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா இது ஹிண்டரன்ஸ் ஆஃப் டைம் ரிமூவ்ஸ், இது கால தடையை நீக்குது. தென் மீனிங் ஆஃப் வேர்ஹவுஸ் அண்ட் வேர்ஹவுசிங். Warehouse. It is a place where goods are stored for future use and act as distribution center. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இது எதிர்கால பயன்பாட்டுக்காக அந்த பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய இடமாகவும் வளங்கள் மையமாகவும் செயல்படுது. ஒரு இடமாக ஸ்டோரேஜ் பிளேஸும் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர், அதை வழங்குகிற மையமாகவும் இது செயல்படுது. Warehouse are designed depending upon the nature of the product to be stored. Warehouse எப்படி இருக்குது அப்படின்னா பொருட்களுடைய தன்மையை பொறுத்து அது வடிவமைக்கப்படுது. For example, to keep perishable items like fruits and vegetables, cold storage are required. Certain paramedical products are to be kept under suitable temperature. Liquids like petrol, oil needs tank oil, grain like barley plus etc. need ventilated halls. ஸோ இப்போ அதில் என்ன இருக்குது, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், பழங்கள், பெரிசபிள் ப்ராடக்ட்டு, காய்கறிகள், பழங்களை தான் பெரிசபிள் ப்ராடக்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி விரைவில் அழுகக்கூடிய பொருள் இதெல்லாம். ஸோ அந்த பொருள்களை பாதுகாத்து வைக்கிறதுக்கு குளிர்சாதன வசதி கொண்ட வேர்ஹவுஸ் தேவைப்படும். சில மருந்துகள் அதனுடைய சரியான வெப்பநிலையில் வச்சு தான் பாதுகாக்க முடியும். சில பெட்ரோல், எண்ணெய் கழிவு போன்ற இந்த மாதிரி திரவ பொருள்களை அதற்கு உண்டான டெம்பரேச்சரில் வச்சுருந்தா தான், வென்டிலேஷன் ஹாலில் வச்சுருந்தா தான் அதை பாதுகாக்க முடியும், காற்றோட்டமான வசதியில். தென் அக்கார்டிங் டு
Stephenson, a warehouse in a establishment for the storage or accumulation of goods. ஸ்டீஃபன்சன் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு பண்டக காப்பகம் வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது அந்த பண்டகங்களை பாதுகாக்கிறதுக்கு அல்லது சேமித்து வைக்கிறதுக்கான நிறுவப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ப்ராடக்டை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு, கூட்ஸை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இடம், பாதுகாப்பதுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்குமான ஒரு இடம் தான் இந்த வேர்ஹவுஸ் அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்க? ஜே ஸ்டீஃபன்சன் அப்படின்றவர் சொல்கிறார். தென் நெக்ஸ்ட்டு warehousing. It is an arrangement by which goods are stored when they are not needed immediately and are kept in such a manner so as to protect from damage or destruction. இந்த பண்டக காப்பு வேர்ஹவுஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, உடனடியாக தேவைப்படாத பொருட்களை சேதமடைதல் மற்றும் அழிவு ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க, அதாவது டேமேஜ் ஆகாமையும் அது டெஸ்ட்ராய் ஆகாமலும் பாதுகாக்கிறது. எதிர்கால அந்த ஃப்யூச்சர் தேவைக்காக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு தான் இந்த வேர்ஹவுசிங். A warehousing is a commercial building for storage of goods. இந்த வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பொருட்களை சேமித்து வைக்கிறதுக்கான உருவாக்கப்பட்ட ஒரு பிஸ்னஸ் பில்டிங், கமர்ஷியல் பில்டிங். Storage goods can include any raw materials, packing materials, spare parts, components or finished goods associated with agriculture, manufacturing and production. ஸோ இந்த வேர்ஹவுஸு அப்படிங்கிறது இந்த பொருட்களை சேமித்து வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கமர்ஷியல் பில்டிங். ஸோ இந்த சேமிக்கப்படக்கூடிய பொருள் அப்படிங்கிறது எப்படி இல்லை, என்னென்ன மாதிரியான பொருளாக இருக்கலாம் அப்படின்னா, ரா மெட்டீரியல், பேக்கிங் மெட்டீரியல் மூலப்பொருளாக இருக்கலாம், கட்டுமம் செய்யக்கூடிய பொருளாகவும் இருக்கலாம், ஸ்பேர் பார்ட்ஸ் உதிரி பாகமாகவும் இருக்கலாம், காம்பனன்ட்ஸ் ஆர் ஃபினிஷ்டு கூட்ஸ் முடிவுற்ற பொருட்கள், வேளாண்மை பொருட்கள், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் உற்பத்தி பொருட்கள் போன்றவற்றை இது உள்ளடக்கியதாக இருக்குது. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ஹவுசிங். Then next one, difference between warehouse and warehousing. Warehouse is a place where goods are stored for future use, whereas warehousing is an arrangement of goods. Warehouse is to hold goods for storing purpose only. ஸோ இந்த வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பொருளை எதிர்கால தேவைக்காக, ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் வேர்ஹவுஸ். அதே சமயத்தில் இந்த வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது பொருட்களை சேமித்து பாதுகாக்க வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடும் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு, வேர்ஹவுஸ் ஆப்ஜெக்ட் இஸ் டு ப்ரிசர்வ் அண்ட் ப்ரொடெக்ட் த கூட்ஸ் ஃப்ரம் டெஸ்ட்ரோரேஷன் இன் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. இந்த வேர்ஹவுஸுடைய அப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொருட்களை சேமித்து வைக்கிறது மட்டுமே. ஸோ இந்த வேர்ஹவுஸுடைய நோக்கம் இந்த பொருட்களுடைய தரம் மற்றும் அளவு குறையாமல் பாதுகாக்கிறதும் இருக்கும். குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி என்ன ஆகாமல் இருக்கும், டெஸ்ட்ராய்டேஷன் குறையாமல் இருக்கிறத பாதுகாக்கிறதா இருக்கும். த நெக்ஸ்ட் ஒன், நீடு ஃபார் வேர்ஹவுசிங். ஃபர்ஸ்ட் ஒன், மாஸ் ப்ரொடக்ஷன். Production is based on the anticipated demand for goods. Mass production of goods take place by establishing big factories and modern production. The market for such goods is spread all over the country. Therefore, warehouses are to be built at different places to store these products and provides prompt supplies when demanded. இந்த பெரிய அளவில் உற்பத்தி, மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னா பெரிய அளவில் உற்பத்தி. ஸோ இந்த தேவையோட அளவை கருத்தில் கொண்டு அந்த ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியதை வேணும். எந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் பண்ணணும், எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணணும், டிமாண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்டை ப்ரொடக்ஷன் பண்ணணும். இந்த பெரிய தொழிற்சாலையில் இந்த என்ன இருக்கும், நவீன
முறையில் ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணணும். ஸோ இப்போ நியூ மாஸ் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பிக் ஃபேக்ட்ரி மாடர்ன் ப்ரொடக்ஷன். ஸோ எப்படி மாடர்ன் ப்ரொடக்ஷன் நவீனமயமாக உற்பத்தி பண்ணக்கூடியது. அந்த மாதிரி பொருட்களை தேவை எப்படி இருக்குது, நாடு முழுவதும் பரவி இருக்குது. ஸோ எனவே இந்த மாதிரியான பொருட்களுடைய தேவை எப்படி பயன்படுத்தணும், பல்வேறு இடங்களில் இந்த வார்ஹவுஸ் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக நம்ம பயன்படுத்தணும். எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. தென் நெக்ஸ்ட் ஒன், நேச்சர் ஆஃப் கமோடிட்டிஸ். சம் கூட்ஸ் ஆர் பெரிசபிள் இன் நேச்சர், therefore it should be consumed in time to avoid destroyation. Storing them in cold storage can extend the life of the goods. ஸோ அந்த பொருளுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சில பொருட்கள் விரைவில் கெட்டு போகும். இது பெரிசபிள் ப்ராடக்ட்ஸில் என்ன ஆகும், சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரியான குறிப்பிட்ட நேரத்தில் அதை பயன்படுத்தணும். ஸோ அதுக்கு என்ன வேணும், குளிர்பதன வார்ஹவுஸ் தேவை. ஸோ அவற்றை சேமித்து வச்சு அந்த பொருளை வாழ்நாளில் விற்பனையை நீடிக்க இயலும். தென் நெக்ஸ்ட் ஒன், சீசனல் ப்ரொடக்ஷன் பட் ரெகுலர் கன்சப்ஷன். ஸோ பருவகால உற்பத்தி ஆனால் தொடர் நுகர்வு. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் அது ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஆனால் அது இயர் ஃபுல்லாக என்ன ஆகும், கன்சப்ஷன் பண்ணலாம். த ஃபர்ம் ப்ராடக்ட்ஸ் such as wheat, sugar, pulses, etc. are produced only in seasons, but the consumption of these products are evenly spread throughout the year. If proper storage facilities are not provided, the equality of these goods deteriorates and may become not usable. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் என்ன ப்ராடக்ட், கோதுமை, சுகர், இதெல்லாம் என்ன பண்ண முடியும், பருப்பு, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் மட்டும்தான் அதை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். பட் அதனுடைய கன்சப்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா த்ரூ அவுட் த இயர், வருஷத்தில் எல்லா நாட்களுமே அதனுடைய கன்சப்ஷன் இருக்கும். அதை ஒரு ப்ராப்பராக ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கல அப்படின்னம்னா அது என்ன ஆகிடும், டெஸ்ட்ராய்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியான பொருட்கள், அந்த பொருட்களை சரியான முறையில் பதப்படுத்தி வைக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், ரெகுலர் ப்ரொடக்ஷன் பட் சீசனல் கன்சப்ஷன். தொடர் உற்பத்தி ஆனால் பருவகால நுகர்வு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், கிராக்கர்ஸ். ஸோ அது என்ன பண்ணுவாங்க, வருஷம் ஃபுல்லாக தயார் பண்ணுவாங்க. ஒரு சீசனில் தான் அதை என்ன பண்ண முடியும், சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி certain goods are produced regularly throughout the year, but they are demanded in seasons only. For example, raincoats, blankets, umbrella, etc. It requires storage for whole year. They can be released in large quantities to meet the heavy demand in rainy and winter season. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெயின் கோட்டு, பிளாங்கெட்ஸ், அம்பர்லா இதெல்லாம் வருஷம் ஃபுல்லாக தயார் பண்ணுறாங்க. ஆனால் அதை சேல்ஸ் பண்ணக்கூடியது பார்த்தோன்னா அந்த சீசன் பீரியடில் தான். ஸோ அப்போ தயார் பண்ண ப்ராடக்ட்டை நம்ம என்ன பண்ணணும், சேமித்து வைக்கணும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா வேர் ஹவுசிங் தேவை. தென் நெக்ஸ்ட் ஒன், ப்ராக்சிமிட்டி டு ப்ரொடக்ஷன் சென்டர். உற்பத்தி மையங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடியது. ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அட் ஸ்பெசிஃபிக் சென்டர் நீட் டு பி supplied in time and without interruption to consumers throughout the country. For this purpose, goods are regularly fed to the warehouses situated at different market area.
ஸோ இந்த வேர்ஹவுஸ் எங்கே இருக்குன்னு உள்ள பொருட்களை நாடு முழுவதும் உள்ள நுகர்வோருக்கு தடை இல்லாமல் வழங்க வேண்டி இருக்குது இந்த வேர்ஹவுஸ் மூலமாக. ஸோ இந்த நோக்கத்தின் விற்பனை இடங்களுக்கு அருகாமையில் பல்வேறு பண்டக காப்பகங்கள் தொடர்ந்து பொருள் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ அந்த விற்பனை அதாவது ப்ராடக்டை எங்கே சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதற்கு பக்கத்துலேயே இந்த வேர்ஹவுஸஸ் இருக்குது, சிச்சுவேட்டட் அட் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஏரியாஸ். These are all the need for warehousing. The next types of warehouses. There are two types of warehouse on the basis of ownership and on the basis of commodity stored. On the basis of ownership is classified into private warehouse, government warehouse, then public warehouse, then cooperative warehouses, then bonded warehouse, institutional warehouse, and distribution center warehouse. And the next, on the basis of commodity stored is classified into general warehouse, special commodity warehouses, cold storage or refrigerated warehouse, then climate controlled warehouses. We discuss one by one. First one, on the basis of ownership. It is classified into many types. First one, private warehouses. Private warehouses are built and owned by private business enterprises in order to store the products produced by them. They are exclusively for their use and are not meant for their other manufacturing or business units. On the basis of ownership, உரிமையுடைய அடிப்படையில் தனியார் பண்டக காப்பகங்கள் ப்ரைவேட் வேர்ஹவுஸ். ஸோ இந்த மாதிரியான வேர்ஹவுசஸ் தனியார் தொழில் மற்றும் வணிக நிறுவனங்கள் அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை சேமிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. இது அவற்றோட சொந்த பயன்பாட்டுக்கானது. ஸோ வந்து ப்ரைவேட் கம்பெனிஸுடைய சொந்த பயன்பாட்டுக்கானது. ஸோ இது வேறவங்க உற்பத்தி பண்ண அல்லது வியாபார நிறுவனங்களுக்கு உருவாக்கப்பட்டது, அவங்க பர்பஸ்க்காக அவங்க க்ரியேட் பண்ணக்கூடியது இந்த ப்ரைவேட் வேர்ஹவுஸ். தென் நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வேர்ஹவுசஸ், அரசு பண்டக காப்பகங்கள். They are created and operated by the government to implement the program of the government. ஸோ இது அரசு திட்டங்களை அமல்படுத்துவதற்கு இந்த அரசு பண்டக காப்பகங்கள் அதாவது வேர்ஹவுஸ் உருவாக்கி நடத்தி வருகிறது. ஸோ இந்த கவர்மெண்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு வராங்க. their services mostly available to government only. அவங்களுடைய சர்வீஸு பெரும்பாலும் எங்கே இருக்கும், அந்த கவர்மெண்ட் துறைகளுக்கு மட்டுமே இருக்கும். A detailed study on this above warehouse is given at the end of this chapter. அதை பற்றி விரிவானது இந்த சாப்டருடைய முடிவில் பார்க்கலாம். Then next one, public warehouses. It is open for public at large. இது பெரிய அளவில் பொதுமக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. Especially small and medium scale unit cannot afford to have their own warehouses. சிறிய மற்றும் நடுத்தர வணிக நிறுவனங்கள் பெரிய அளவில் பண்டக காப்பகங்களை சொந்தமாக அமைக்க முடியாது. அதனால் இது பப்ளிக் வேர்ஹவுஸ்க்கு நாடி வராங்க. They may be owned by an individual or some agency. ஸோ அவங்க இந்த மாதிரியான பண்டக சாலையை அமைக்க பயன்படுத்துகிறாங்க. இது தனி நபரோ அல்லது ஒரு நிறுவனத்தாலோ அமைக்கப்பட்டதாக இருக்கும். These warehouses operate as per the rules and regulation formed by the government. ஸோ இந்த மாதிரியான வேர்ஹவுஸு கவர்மெண்ட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடத்தப்படும். Then next one, cooperative warehouses. There are warehouses owned and managed by the marketing cooperative societies
or agricultural cooperative societies. They are set up to provide warehousing facilities to their members. For example, National Cooperative Development Corporation. ஸோ இப்போ இந்த கூட்டுறவு பண்டக காப்பகங்கள் கோஆப்ரேட்டிவ் வேர்ஹவுஸ் அப்படின்னா, ஸோ இங்கே வேர்ஹவுஸை ஏற்படுத்தி அந்த நிர்வகித்த அந்த பொறுப்பை கூட்டுறவு சங்கங்கள், அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அல்லது விவசாய கூட்டுறவு சங்கங்கள், ஃபார்மர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மேற்கொள்ளுது. ஸோ இந்த வகையான வேர்ஹவுஸை தங்களுடைய உறுப்பினர்கள் வசதிக்காக அமைக்கப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். தென் நெக்ஸ்ட்டு பாண்டட் வேர்ஹவுசஸ். Bonded warehouse are those warehouses which are licensed by the government to accept storage of imported goods which are not cleared due to non-payment of custom duty by the importer. ஸோ இந்த பிணைய காப்பு பண்டக காப்பகம் பாண்டட் வேர்ஹவுஸ். ஸோ இந்த மாதிரியான வேர்ஹவுஸ் கவர்மெண்ட் கிட்ட உரிமம் பெற்று இறக்குமதி செய்யப்பட்ட இம்போர்ட் செய்யப்பட்ட ப்ராடக்ட்ஸை அவங்க என்ன பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டியூட்டி பே பண்ணாமல் இருப்பாங்க. சுங்க வரி செலுத்த வரை அந்த பண்டக காப்பகத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வணிக குறியீடுதல் போன்ற பணிகளும் இந்த அனுமதிக்கப்படுது. ஸோ அவங்க வணிக குறியீடு போன்ற சில வேலைகள் செய்கிறதுக்கு இங்கே அனுமதிப்பாங்க. இந்த வகையான வேர்ஹவுஸை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாண்டட் வேர்ஹவுஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது. பிராண்டிங் கேன் பி அண்டர்டேக்கன் இன் த வேர்ஹவுஸ் இட் செல்ஃப். அங்கே என்ன பண்ணுவாங்க, பிராண்டு அவங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு சீல் பண்ணக்கூடிய உரிமை அவங்களுக்கே இருக்குது. பேங்க் லோன்ஸ் கேன் பி அப்டெயின்டு பை submitting the receipt issued by these warehouses as collateral security. Strict supervision and control is imposed by custom authorities on their operation and functioning. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த பேங்க் மூலமாக கடன் பெற முடியும். இந்த சுங்கவரி அதிகாரிகள் நேரடியான கட்டுப்பாட்டில் இந்த பண்டக காப்பை செயல்படுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, சூப்பர்விஷன் அண்ட் கண்ட்ரோல் இம்போஸ்டு பை கஸ்டம் அத்தாரிட்டி, சுங்கவரி அதிகாரிகளுடைய நேரடியில் இது இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், இன்ஸ்டிடியூஷனல் வேர்ஹவுசஸ். டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் bodies have their own warehouses on account of the nature of their operations. For example, banks, railways, etc. have their own warehouses for conducting their activities. Various transport agencies also maintain warehouses for storing the goods which are to be dispatched and received. ஸோ இந்த நிறுவன முறையை பண்டக காப்பகம், இன்ஸ்டிடியூஷனல் வேர்ஹவுஸ். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் அவங்க செய்யக்கூடிய வேலையோட தன்மையை பொறுத்து அந்த நிறுவனத்துக்கான வேர்ஹவுஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க், ரயில்வே, ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை நிறுவிக்குவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அவங்களுக்கு பாதுகாப்பாக நிறுவி அங்கே இருக்கக்கூடிய சரக்குகளை அனுப்புறதுக்கு பெறுறதுக்கும் அவங்க அதை வச்சுருப்பாங்க. த நெக்ஸ்ட் ஒன், டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வேர்ஹவுஸ். Goods which need to be temporarily stored for 1 or 2 days so that they can be distributed to other offices or customers are stored in distribution centers. They are owned by the manufacturer or wholesaler. அங்கே விநியோக மையமாக இந்த பண்டக காப்பகம், டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வேர்ஹவுஸ், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, டெம்ப்ரவரியாக ஒரு 1 அல்லது 2 நாட்களுக்கு தற்காலிகமாக அந்த ப்ராடக்ட்ஸை வச்சுக்கிறதுக்கு
அங்கேருந்து சரக்குகளை பகிர்ந்து அளிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இந்த வகையான வேர்ஹவுஸ் அதனுடைய உரிமையாளர்கள் அல்லது மொத்த வியாபாரிகள் வச்சுருப்பாங்க. அங்கே என்னென்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா தானியங்கள், மூடிய சேமிப்பகம், குழி சேமிப்பகம் போன்றவற்றை இந்த உணவு தானியங்களை பெரிய அளவில் சேமித்து பயன்படுத்துகிறாங்க. These are all on the basis of ownership. Then next one, on the basis of commodities stored. First one, general warehouse. They are ordinary warehouse which are useful for storing most of the dry fruit, grains, fertilizers, etc. Productive measures against rat, instance, etc. are undertaken them. ஸோ இந்த பண்டக காப்பகங்கள் தன்மையினுடைய அடிப்படையில் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பண்டங்களின் தன்மையினுடைய அடிப்படையில். ஸோ பொதுவாக பண்டக காப்பகங்களுடைய அடிப்படை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜென்ரல் வேர்ஹவுஸ் இது உலர்ந்த தானியங்கள், உரங்கள் முதலியவற்றை பேரளவில் சேமித்து வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வேர்ஹவுஸ். ஃபார் எலியில் பூச்சி, ஸோ இந்த இதிலிருந்து அதுக்கு எதிராக பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. ராட், இன்செஸ்ட் அதுக்கு எதிராக இதை பயன்படுத்துகிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன், ஸ்பெஷல் கமோடிட்டி வேர்ஹவுசஸ், சிறப்பு பொருட்களின் பண்டக காப்பகங்கள். These warehouses are specially constructed for storing specific type of commodities like tobacco, cotton, wool, etc. These warehouses reduce loss of quality and quantity to a great extent. Storage of petrol and oil required special type of vertical cylindrical storage tanks. ஸோ இந்த ஸ்பெஷல் கமோடிட்டி வேர்ஹவுஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுக்கு அவங்க அது ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பிளேஸ் தான் ஸ்பெஷல் கமோடிட்டி வேர்ஹவுஸ். அது என்னென்ன மாதிரியான பொருள் அப்படின்னா டொபாக்கோ, காட்டன், உள், அதாவது டொபாக்கோனா புகையிலை, பருத்தி, கம்பளி, ஸோ இந்த ப்ராடக்டை சேவ் பண்ணி வைக்கக்கூடியது. இந்த மாதிரியான ப்ராடக்டை இந்த சேவ் பண்ணி வைக்கிறனால வேர்ஹவுஸில் அது ரெடியூஸ் லாஸ் ஆஃப் குவாலிட்டி. அவங்க என்ன பண்ணுவாங்க, குவாலிட்டி குறையிறத குறைப்பாங்க அண்டு குவான்டிட்டியும் குறையாது. அவங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்டை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தோம். ஸ்பெஷல் கமாடிட்டி அதுக்குன்னு தனியாக ஒரு வேர்ஹவுஸ் இருக்கும். ஸ்டோரேஜ் ஆஃப் பெட்ரோல், ஆயில் ரெக்வயர் ஸ்பெஷல் டைப் ஆஃப் வெர்டிக்கல் சிலிண்ட்ரிக்கல் ஸ்டோரேஜ் டேங்க். ஸோ இப்போ இந்த ஆயில், பெட்ரோலு, ஆயில் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வெர்டிக்கல் டைப்லேயோ அல்லது சிலிண்ட்ரிக்கல் டைப்லேயோ ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு டேங்க்கு தேவைப்படும். தென் நெக்ஸ்ட் ஒன், கோல்டு ஸ்டோரேஜ் ஆர் ரெஃப்ரிஜிரேட்டட் வேர்ஹவுசஸ், குளிர்பதன பண்டக காப்பகங்கள் அல்லது குளிரூட்டப்பட்ட பண்டக காப்பகங்கள். Goods are transported in refrigerated containers and stored in refrigerated warehouses. These warehouses are used for storing perishable goods like fruits, vegetables, eggs, butter, fish, meat, etc. Goods stored in cold storage without deterioration in quality can be made available throughout the year. ஸோ இந்த குளிரூட்டப்பட்ட பொருட்களை அதுக்கு தேவையான பிளேஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க. அது எங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த வேர்ஹவுஸில் சேமிக்கிறாங்க, கோல்டு ஸ்டோரேஜ் வேர்ஹவுஸில். ஸோ அது என்ன எக்ஸாம்பிள்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், எக், ஸோ இந்த மாதிரியான பெரிசபிள் ப்ராடக்ட், ஃபிஷ், பட்டர், மீட், ஸோ இதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு எந்த மாதிரியான பிளேஸ் தேவை அப்படின்னா கோல்டு ஸ்டோரேஜ் ஆர் ரெஃப்ரிஜிரேட்டட் வேர்ஹவுஸ் தான் தேவைப்படும். ஸோ இந்த கூட்ஸ் எல்லாம் வித்தவுட் கோல்டு ஸ்டோரேஜ் இதெல்லாம் என்ன ஆகிடும், ஈஸியாக டெஸ்ட்ராய்ட் ஆகிடும், அதனுடைய குவாலிட்டி குறைஞ்சி போயிடும். கேன் பி மேட் அவைலபிள் த்ரூ அவுட் த இயர். The next one, climatic controlled warehouse. Climatic controlled warehouse and the controlled climate environment can reduce the rate of metabolism in fruit and vegetables. Humidity controlled environment for delicate products
such as flowers in dirt-free facilities in this warehouse. கிளைமேட்டிக் கண்ட்ரோல்டு தட்பவெப்பநிலை கட்டுப்பாடு இருக்கக்கூடிய பண்டக காப்பகங்கள். ஸோ அது எப்படி இருக்குன்னா, அந்த தட்பவெப்பநிலை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பண்டக காப்பகங்களில் பழங்களையும் காய்கறிகளையும் என்ன பண்ணுறாங்க, அதனுடைய மாற்றத்தை குறைக்க பயன்படுத்துகிறாங்க. வளர்சிதை மாற்றத்தை குறைக்கிறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்படி இந்த பண்டக காப்பகங்கள், அதாவது இந்த மாதிரியான வேர்ஹவுஸில் அதனுடைய ஈரப்பதத்தை கட்டுப்படுத்த ஒரு வகையான சூழலை உருவாக்கப்பட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே என்னென்ன பாதுகாக்கிறாங்க அப்படின்னா, ஃப்ளவர்ஸ், அந்த பூக்களை, மிருதுவாக பொருட்களை மாசற்ற சூழலில் டர்ட் ஃப்ரீ பிளேஸில் அவங்க வச்சு பாதுகாக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், ஆட்டோமேட்டட் வேர்ஹவுஸ். ஆட்டோமேட்டட் வேர்ஹவுஸ் facilities which can handle several hundreds of kilograms of product at a time. தானியங்கி பண்டக காப்பகங்கள் ஒரே நேரத்தில் பல 100 கிலோ எடையுள்ள ப்ராடக்ட்ஸை அவங்க கையாளக்கூடிய திறன் கொண்ட வசதி இங்கே உண்டு. என்ன பண்ணுறாங்க, ஒரே நேரத்தில் பல 100 கிலோ ப்ராடக்ட்ஸை அவங்க கையாளக்கூடிய திறமை இங்கே வச்சுருக்காங்க. இன்சைட் த வேர்ஹவுஸ் ப்ரெமிசஸ் ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கேரிட் அவுட் பை மூவிங் ப்ராடக்ட் டு ஃபில்டு பிளேட்ஸ். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேர்ஹவுஸில் அதனுடைய வளத்திற்கு உள்ள விநியோகிக்கிறதுக்கான செயல்கள், தயாரிப்பு, கட்டுமம் செய்தல், ஸோ இது எல்லாமே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆகிய செயல்களை இந்த மாதிரியான ஆட்டோமேட்டட் வேர்ஹவுஸில் எடுத்து செல்கிறாங்க. இட் ரெக்வயர்ஸ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட், லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் லார்ஜ் டேர்ன் ஓவர் ஆஃப் குட்ஸ். ஸோ இது என்ன பண்ணுறாங்க, ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கு பெரிய முதலீடு தேவை. லேட்டஸ்ட் டெக்னாலஜி, நவீன தொழில்நுட்பம் தேவை. அண்ட் லார்ஜ் டேர்ன் ஓவர் ஆஃப் குட்ஸ், அவங்களுடைய கூட்ஸ் எப்படி இருக்கும், பெரிய அளவில் சுழற்சி அந்த பொருளுக்கு இருக்கும். These are all the on the basis of commodity stored. ஸோ இதெல்லாம் தான் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் வேர்ஹவுஸ். 2 டைப்ஸ் வேர்ஹவுஸ் பார்த்தோம். என்ன, ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அண்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் commodity storage. Then next, functions of warehouses. Warehouse render invaluable service to the society by performing the following functions. First one, storage. There is a time gap between the time of production and time of consumption, and a gap between demand and supply. The surplus goods are stored properly for the purpose of supplying them at the right place and right time. ஸோ பொருட்களை பாதுகாக்கிறது, உற்பத்தி காலத்தில் அந்த நுகர்வு பொருட்களை நுகர்வோருக்கு தேவை மற்றும் விநியோகத்திற்கு இடையே இருக்கக்கூடிய தேவை மற்றும் விநியோகம், டிமாண்ட் அண்ட் சப்ளை, கேப் பிட்வீன் டிமாண்ட் அண்டு சப்ளை ஸோ அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களை சரியான இடத்துல மற்றும் சரியான நேரத்தில் வழங்கக்கூடிய நோக்கத்திற்காக இது பாதுகாப்பான முறையில் சேமித்து வைக்கக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு, price stabilization. Warehousing ensure price stabilization by supplying goods, and when demand, it acts as a cushion to absorb price fluctuations and supplies the goods at more or less uniform prices throughout the year. ஸோ இந்த விலையை நிலைப்படுத்துறது. ஸோ இந்த ப்ராடக்ட்டு தேவைப்படும் போது தொடர்ந்து வழங்குறது மூலமாக அந்த வேர்ஹவுஸில் விலையை நிலைப்படுத்துறதுக்கு உதவுது. ஸோ இந்த விலை ஏற்ற இறக்கங்களை சமாளிக்கிறதுக்கு ஒரு இயர் ஃபுல்லாக ஒரே சீரான விலையில் அந்த பொருட்கள் கிடைக்கிறதுக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேர்ஹவுஸ் ஃபெசிலிட்டி. தென் நெக்ஸ்ட் ஒன், equalization of demand and supply. Warehousing equalize the demand and supply of goods by storing these
goods when they are not demanded and realizing them when there is demand. ஸோ தேவை மற்றும் வளங்களை சமன்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசேஷன் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ இந்த மார்க்கெட்டில் இந்த பொருளுடைய தேவையை பகிர்வையும் இந்த வேர்ஹவுஸ் தான் சமன் செய்து, அதாவது இந்த பொருட்களுடைய தேவை இல்லாத போது இதை என்ன பண்ணுறாங்க, வேர்ஹவுஸில் பாதுகாத்து வச்சுட்டு பின்னாடி அந்த பொருட்கள் தேவைப்படும் போது அதை என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. thus the consumer get the commodities regularly even during the off season periods. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை அதனுடைய பருவ காலத்தில் அந்த வாடிக்கையாளருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரெகுலர்லி டியூரிங் த ஆஃப் சீசன். ஸோ அவங்க அந்த பருவ காலம் குறிப்பிட்ட காலத்தில் இல்லாமல் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு அதனுடைய ஸ்டோரேஜ் பின்னாடி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். த நெக்ஸ்ட் ஒன் பிஸ்னஸ் ஃபினான்ஸ், வியாபார நிதி பெற உதவுதல். ஸோ பேஸ்ட் ஆன் த கூட்ஸ் டெபாசிட்டட் இன் warehouse, the depositor can get finance from banks and other financial institutions by showing the receipt issued by the warehouse keeper. ஸோ இந்த வேர்ஹவுஸில் வச்சிருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஆதாரமாக வழங்கப்பட்ட அந்த ரசீதை அடிப்படையாக வச்சு தான் அந்த பொருளை உரிமையாளர் வங்கிகளுக்கு மற்றும் பிற நிதி நிறுவனங்களிடம் கடன் பெறணும். ஸோ வேர்ஹவுஸில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தோம்னா அதற்கான ஒரு பில் கொடுப்பாங்க. அந்த பில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னோம்னா பேங்க்கில் கடன் வாங்கிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் ரிஸ்க் பியரிங், இடர்களை ஏற்றல். இன் கேஸ் ஆஃப் டேமேஜ் டு த கூட்ஸ், warehouse keeper compensates the loss caused to the owner of the goods. Thus, warehouses bear the loss of risk involved in storage goods. ஸோ இந்த பண்டக காப்பகங்களில் இருக்கக்கூடிய பொருளுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டால், டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னம்னா யார் அவங்களுக்கு பொறுப்பு அப்படின்னு பார்த்தா இந்த வேர்ஹவுஸ் உரிமையாளர் அந்த பொருட்களுக்கு உரிமையாளருக்கு ஏற்படும் இழப்பை ஈடு செய்யணும். ஸோ அவங்க பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அந்த பொருள் ஏதாவது டேமேஜ்னால் நம்ம யார்கிட்ட பாதுகாப்பாக வச்சுருக்க சொன்னோமோ அவங்க தான் பொறுப்பு. ஸோ இதனால் அந்த வேர்ஹவுஸ் பொருட்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை நட்டம் செய்கிறது தவிர்க்கப்படுது. பொருட்களுக்கு ஏற்படக்கூடிய நட்டத்தை நம்ம தவிர்க்கலாம். தென் நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஃபார் சேல். மாடர்ன் வேர்ஹவுஸ் அண்டர்டேக் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரிங், packaging and labeling for the purpose of making the goods suitable for marketing. Hence, warehousing is needed for making the goods suitable for sale. ஸோ இந்த பொருட்களை மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஏற்ப அந்த மாடர்ன் டைமில் அவங்க யாரை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாடர்ன் வேர்ஹவுஸ். ஸோ இந்த கட்டுமம் செய்தல், குறியீடு செய்தல் போன்ற பணிகளை செய்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா பேக்கிங் அண்ட் லேபிளிங். எனவே இந்த பொருட்களை விற்பனைக்கு தகுதியாக்கம் செய்யும் பணியை அந்த பண்டக காப்பகங்கள்லேயே நம்ம செய்யலாம். அந்த பொருட்களை சேல்ஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே அந்த வேர்ஹவுஸ்லேருந்தே நம்ம மேக் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் வெண்டிங் த மார்க்கெட்டிங் ஏரியா. A manufacturer can sell the goods to different marketing areas by establishing branch warehouses or taking the service of rental warehouses at the required places. Thus, warehousing wins the market for the goods. Winding the market area, சந்தை எல்லையை விரிவுபடுத்துதல். ஸோ இந்த உற்பத்தி செஞ்ச பொருட்களை வேறு இடத்துக்கு விற்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பண்டக காப்பகங்களை நிறுவி அல்லது தேவையான இடங்களில் அந்த வேர்ஹவுஸ் சேவையை வாடகைக்கு எடுத்து அதன் மூலமாக பொருட்களை நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வேல்யூ ஆடட் சர்வீஸ், மதிப்பு கூட்டப்பட்ட சேவை. Warehouse also provides certain value added service such as in transit mixing, grading,
packaging and labeling. Sometimes goods are repacked and labeled again at the time of inspection by prospective buyers. ஸோ அந்த பொருட்களை என்ன பண்ணுறாங்க, கலக்கிறாங்க, வகைப்படுத்துகிறாங்க, பேக்கிங் பண்ணுறாங்க, லேபிளிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான செயலை அந்த பண்டக காப்பகத்தில் இருந்தே, அதாவது வேர்ஹவுஸில் இருந்தே பண்ணுறாங்க. அதுக்கு யார் உதவி செய்கிறாங்க, அந்த வேர்ஹவுஸ் ஓனர்ஸ் உதவி செய்கிறாங்க. இந்த மாதிரியான பொருட்களை விற்பனை செய்கிறதுக்கு நிலைக்கு கொண்டு செல்ல உதவுது. ஸோ உடனே இம்மீடியட்டாக அவங்க என்ன பண்ணலாம், அங்கேருந்தே அந்த ப்ராடக்டை சேல்ஸுக்கு அனுப்பலாம். தென் வாட் இஸ் இன் டிரான்சிட் மிக்சிங்? டிரான்சிட் மிக்சிங்னா என்ன? It refers to function in which warehouse receives products from different plants and mix and repack them as per client requirement. ஸோ பல்வேறு இடங்கள்ல இருந்து பெறக்கூடிய பொருட்களை இந்த வேர்ஹவுஸில் வச்சு கலந்து என்ன பண்ணுறாங்க, ரீபேக் பண்ணி அதை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, கிளையண்ட்டுக்கு அனுப்பக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிரான்சிட் மிக்சிங்னு பேர். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேர்ஹவுசிங். நெக்ஸ்ட் ஒன், அட்வான்டேஜஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் ஆஃப் வேர்ஹவுசிங். அட்வான்டேஜஸ்: it safeguards the stock of the merchant who do not have storing place. ஸோ இந்த ஸ்டாக்கை சேமித்து வைக்கிறதுக்கான இடவசதி இல்லாத வியாபாரிகள் அந்த ஸ்டாக்கை பாதுகாக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஹவுசிங். The next day, warehouses reduce distribution cost of the traders by storing the goods in bulk and allow the trader to take the goods in small lots to his shop. ஸோ அந்த ஸ்டாக்கை மொத்தமாக சேமித்து வைக்கிறது மூலமாக அந்த வியாபாரிகளுக்கு என்ன இருக்குது, விநியோக செலவுகள் குறையுது. ஸோ அப்படி வியாபாரிகள் தங்களுக்கு தேவைப்படும் பொருட்களை சிறிய அளவில் எடுத்துக்கொள்ளவும் உதவுது. Then next, it helps in selection of channel of distribution. The producer will prefer whether to appoint a wholesaler or retailer. ஸோ இது எப்படி இருக்குன்னா, இந்த கொடுக்கக்கூடிய வழியை, வழங்கக்கூடிய வழியை தீர்மானிக்க உதவுது. ஸோ இந்த உற்பத்தியாளர்கள் பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க இதன் மூலமாக மொத்த வியாபாரி அல்லது சில்லறை வியாபாரிக்கு யாரை நியமிக்கலான்னு முடிவு செய்கிறதுக்கும் இது உதவுது. The next, it assists in maintaining the continuous sales and avoid the possibility of out of stock position. இது ஆண்டு முழுவதும் என்ன பண்ணுறாங்க, விற்பனை செய்கிறதுக்கு உதவுது. ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கனால இந்த பொருள் இல்லை அப்படின்ற நிலையே ஏற்படாத தவிர்க்குது. Then it creates employment opportunities for both skilled and unskilled workers to improve their standard living. ஸோ அது திறமையான மற்றும் திறமை இல்லாத தொழிலாளர்கள் ரெண்டு பேர்த்தையுமே வேலைவாய்ப்பை உருவாக்கி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை இது மேம்படுத்துது. These are all the advantages of warehousing. Then next one, drawbacks of warehousing. First one, there are no adequate transport facilities between the place of production and warehouse. ஸோ இந்த உற்பத்தி இடத்துக்கோ மற்ற வேர்ஹவுஸுக்கோ இடையே போதுமான போக்குவரத்து வசதி இல்லாமல் இருக்கக்கூடியது. Then next, lack of sufficient storage facilities for different commodities such as perishable and non-perishable commodities. ஸோ அழுகக்கூடிய மற்றும் அழுகாத பொருட்கள், பெரிஷபிள் ப்ராடக்ட்னா என்ன, அழுகக்கூடியது, நான் பெரிஷபிள் ப்ராடக்ட்னா அழுகாத பொருட்கள். ஸோ இதை பல்வேறு வகையான பொருட்களை என்ன பண்ணுறாங்க, இதில் ஏற்று அந்த அதுக்கு தகுந்த மாதிரியான சேமிப்பு வசதி இல்லாமல் இருக்குது. இது லேக் ஆஃப் சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ். ஸோ தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜ் இல்லாமல் இருக்கக்கூடியது. The next one, complicated formalities are to be fulfilled at the warehouses. The illiterate and innocent farmers
are not able to cope with these procedures. ஸோ இந்த வேர்ஹவுஸில் சிக்கலான நடைமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி அறிவு பெறாதவங்களும் மற்ற வியாபாரிகளும் அதை அறியாத காரணத்தால் இது நடைமுறை பின்பற்ற முடிவதில்லை. தென் நெக்ஸ்ட் ஒன், காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் ஆஃப் barcode technology can reduce the storing of goods by some procedures. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க எதில் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பார்கோடு பட்டியல் குறியீடு அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும். ஸோ அந்த தொழில்நுட்பத்தில் சிக்கல் நடைமுறை இருக்கிறதுனால சில ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பொருட்களை சேமிக்க ஆர்வம் காட்டுறது கிடையாது. ஸோ இந்த பண்டக காப்பத்தின் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, சேமிக்கிறது வழக்கமாக வச்சுக்கிறது கிடையாது அவங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், unavoidable delay for obtaining financial assistance may cause loss to the owner of goods. ஸோ இந்த வேர்ஹவுஸ் மூலமாக நிதி உதவி பெறுறதில் தாமதமாக இருக்கிறதுனால அந்த உரிமையாளருக்கு இழப்பு ஏற்படுது. ஸோ எப்படி ஏற்படுது இழப்பு, அவங்க மூலமாக அவங்க ஃபினான்ஸ் கலெக்ட் பண்ணுறதுனால அது இழப்பு ஏற்படுது. These are all the drawbacks of warehousing. Then next one, warehousing documents. First one, warehouse warrants. It is a document issued in favor of the owner or depositor of goods by the warehouse keeper. This is a document of title of goods and can be transferred by simple endorsement and delivery. To transfer all the goods, the warehouse warrant is sufficient. If only a part of goods are to be transferred, then deliver order is needed. Then deliver order is to be accomplished by the warehouse warrant. ஃபஸ்ட்டு ஒன் என்ன, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன டாபிக்னு பார்த்தோம்னா வேர்ஹவுசிங் டாக்குமெண்ட், அதாவது வேர்ஹவுஸுடைய ஆவணங்கள் என்ன, பண்டக காப்புடைய ஆவணங்கள். ஃபஸ்ட்டு ஒன் வேர்ஹவுஸ் வாரண்ட். வாரண்ட்னா என்ன, சான்று ஆணை. ஸோ இந்த பண்டகத்தோடைய சான்று ஆணை என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வகையான ஆவணங்களை இந்த பண்டக காப்பாளர்கள் பொருட்களை உரிமையாளருக்கு வழங்குறாங்க. இது பொருள் உரிமையை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணம். இந்த பொருள் என்னோட தான், இந்த பண்டக காப்பகத்தில் வேர்ஹவுஸில் வச்சுருக்கேன் அப்படின்றதுக்கு ஒரு உரிமையை, அதாவது உத்தரவாதம் அளிக்குது, ஒரு சான்று கொடுத்து. ஸோ இந்த வகையான ஆவணத்தை மேல் எழுதுறது மூலமாக எளிமையாக மற்றவருக்கு உரிமை மாற்றம் செய்யலாம். ஸோ அதனால் இந்த வகையான ஆவணத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, ட்ரான்ஸ்ஃபர்டு டு சிம்பிள் என்டாஸ்மெண்ட் பண்ணுறது மூலமாக ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பொருட்களுடைய உரிமை மாற்றம் செய்யறதுக்கு இந்த பண்டக சான்றாணை போதும். அவங்க வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருளையும் உரிமை மாற்றத்துக்கு இந்த சான்று மட்டுமே போதுமானதாக இருக்குது. ஸோ ஒரு பகுதி பொருட்களை மட்டும் உரிமை மாற்றம் செய்ய வழங்கல் ஆணை, அதாவது டெலிவரி ஆர்டர் வேணும். ஸோ வழங்கல் ஆணையுடன் பண்டக சான்றாணை இணைக்கப்படுதல் வேண்டும். அதை ஒரு பகுதி மட்டும் நம்ம வழங்குறோம் அப்படின்னா அதோட இந்த பண்டக சாணையோட ஆணையையும் என்ன பண்ணணும், இணைக்கணும். தென் நெக்ஸ்ட் ஒன், வேர்ஹவுஸ் கீப்பர்ஸ் ரெசிப்ட். பண்டக காப்பாளருடைய ரசீது. இட் இஸ் எ டாக்குமெண்ட் issued by the warehouse keeper which acknowledge the receipt of goods from the depositor of goods. It also shows the existence of an agreement to keep the goods in the warehouse subject to certain conditions. This is not a document. This is not a document of title of goods and is not transferable. ஸோ இது பண்டக காப்பாளருடைய ரசீது என்ன, அதாவது வேர்ஹவுஸ் கீப்பர்ஸுடைய ரிசிப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
ஸோ இந்த வேர்ஹவுஸ் காப்பாளரால் இந்த பொருட்களை பெற்றுக்கொண்டு அதற்கு ஆதாரமாக இது வழங்கப்படக்கூடிய இந்த ரெசீது தான் இந்த வேர்ஹவுஸ் கீப்பர்ஸ் ரெசிப்ட். ஸோ இந்த வகையான ரெசிப்ட் இந்த வேர்ஹவுஸில் பொருட்களுடைய நிபந்தனை அடிப்படையில் பாதுகாப்பாக வைப்பதற்கு இந்த பொருளுடைய உரிமையாளருக்கு பண்டக காப்பாளருக்கும் வேர்ஹவுஸ் பார்த்துக்கிறவங்களுக்கும் இடையே ஏற்படக்கூடிய உடன்பாட்டை தான் இது குறிக்கக்கூடியது. இது உரிமை மாற்றத்தை நிகழ்த்தும் ஆவணம் அல்ல. அது என்ன பண்ண முடியாது, இது ஒருத்தர்கிட்ட இருக்கிற உரிமையை இன்னொருத்தர்கிட்ட மாற்ற முடியாது. இந்த ஆவணத்தை மாற்றத்தக்கதும் அல்ல, வேறு யாருக்கும் மாற்றவும் முடியாது. இதான் என்ன வேர்ஹவுஸ் கீப்பர்ஸ் ரெசிப்ட். அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமான ரசீது மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன், டக் வாரண்ட். டக் இஸ் பிளேஸ் இன் த ஹார்பர் where the goods are kept for loading into the ship. Duck warrant is a document of title of goods issued by duck authorities. This document certificate that the duck authorities hold the goods. To take delivery of goods, this certificate should be given back to duck authorities. The right of getting delivery of goods can be assigned to third parties too. ஸோ இப்போ டக் வாரண்ட்டி அப்படின்னா என்ன, துறைமுகத்தில் தரக்கூடிய சான்றாணை. ஸோ இந்த கப்பலில் என்ன ஆகுது, சரக்குகளை ஏற்றத்துக்கு நம்ம எதை நாடி போகணும், இந்த டக்கு, அதாவது துறைமுகத்தை ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு பெயரே துறைமுகத்தளம், அதாவது டக் அப்படின்ட்டு பேர். ஸோ இந்த துறைமுக சான்றாணையை டக் வாரண்ட்டை இந்த துறைமுக அதிகாரிகளால் யாருக்கு மூலமாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த துறைமுகத்தோட அதிகாரியால் அந்த பொருட்களை துறைமுக தளத்தில் பெற்றுக்கிட்டு அதுக்கு ஆதாரமாக வழங்குறாங்க. இந்த துறைமுக அதிகாரிகள் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒப்படைக்கப்பட்ட பொருட்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அத்தாட்சியே இந்த ஆணையாகும். ஸோ இதை சரக்கு பெறக்கூடிய உரிமை மூன்றாவது நபருக்கு மாற்றி கொடுக்கலாம். சரக்கு பெறக்கூடிய நிலைமையை மூன்றாவது நபருக்கு என்ன பண்ணலாம், மாற்றி கொடுக்கலாம். Then next one, duck receipt. Duck receipt is an acknowledgement of receipt of goods issued by duck authorities to the owner of goods. It is not a document of title goods. Therefore, the right of taking of delivery of goods cannot be transferred. இப்போ துறைமுகத்துக்கான ரசீது என்ன, அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா டக் ரிசிப்ட். ஸோ இது அந்த டக் அதிகாரிகளால் இந்த சரக்குகளை பெற்றுக்கொண்டதற்கான அத்தாட்சியாக இந்த ரசீதை தராங்க. இந்த சரக்கு அதாவது உரிமையாளருக்கு இது வழங்குறாங்க. ஸோ இந்த உரிமை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆவணம் இல்லை, உரிமை மாற்றம் ஏற்படுத்த முடியாது. ஸோ இந்த பொருட்களை பெறும்போது அந்த உரிமையை மற்றவருக்கு மாற்றம் செய்ய இயலாது. பொருளை பெற்றுக்கொள்ளும் போது அதனுடைய உரிமையை யாருக்கும் மாற்ற முடியாது. தென் நெக்ஸ்ட் ஒன், டெலிவரி ஆர்டர். திஸ் இஸ் எ டாக்குமெண்ட் த்ரூ விச் த டெபாசிட்டர் டைரக்ட்ஸ் த வேர்ஹவுஸ் கீப்பர் டு டெலிவர் த ஸ்பெசிஃபைடு கூட்ஸ் எய்தர் டு பார்ட்டி மென்ஷன்ட் இன் த டாக்குமெண்ட் ஆர் டு பி பியரர். The warehouse keeper delivers to the goods as per the instruction. Transfer of ownership takes place through this document. ஸோ இது என்ன, டெலிவரி ஆர்டர், வழங்கிறதுக்கான ஆணை. ஸோ இந்த பொருட்களை அந்த உரிமையாளர் வழங்கிறதுக்கான ஆணையை குறிப்பிட்ட நபருக்கோ அல்லது அந்த குறிப்பிட்ட ஆணை கோருபவருக்கோ அது குறிப்பிட்ட சரக்கு வழங்குமாறு, ஸோ இந்த குறிப்பிட்ட சரக்கு கொடுக்குமாறு ஸோ அந்த பண்டக காப்பத்துக்கு வேர்ஹவுஸ் காப்பாளருக்கு பிறப்பிக்கக்கூடிய ஆணை தான் இந்த வழங்கல் ஆணை, டெலிவரி ஆர்டர். ஸோ இந்த வேர்ஹவுஸ் காப்பாளர் அந்த வழங்கல் ஆணையை, அதாவது டெலிவரி ஆர்டரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த குறிப்பிட்ட பர்சனுக்கு அந்த ஆவணத்தின் மூலமாக அந்த உரிமை மாற்றம் நிகழ்கிறது. ஸோ அந்த இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ஹவுசிங் டாக்குமெண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேர்ஹவுஸ் வாரண்ட் அண்ட் வேர்ஹவுஸ் ரிசிப்ட். அதாவது
என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துறைமுக சான்றாணைக்கும் துறைமுக ரசீதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், இட் இஸ் எ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் கூட்ஸ். எது? வாரண்டில். இது உரிமை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆவணம். பட் வார்ஹவுஸ் ரிசிப்டில் இட் இஸ் நாட் எ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் கூட்ஸ். இது உரிமை மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆவணம் அல்ல. Then next, it is not only a acknowledgement for the receipt of goods but also gives an authority to get delivery of goods by the owner or by third party. ஸோ இந்த ப்ராடக்டை பெற்றுக்கிட்டு அதுக்கான அத்தாட்சி மட்டுமல்லாமல் அந்த சரக்கை பெறுவதற்கு அதிகாரத்தையும் தரக்கூடிய ஒரு ஆவணம். அந்த சரக்கை நம்ம வாங்கிக்கிறதுக்கான அதிகாரத்தை பெறக்கூடிய ஒரு ஆவணம். இதில் இது வேர்ஹவுஸ் வாரண்டில். இந்த வேர்ஹவுஸ் ரிசிப்டில் இது என்ன இருக்குன்னு பார்த்தா, இட் இஸ் ஒன்லி அன் அக்னாலஜிமெண்ட் ஃபார் த ரிசிப்ட் ஆஃப் கூட்ஸ். அந்த கூட்ஸை பெற்றிருக்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி மட்டும்தான் இது. தென் நெக்ஸ்ட்டு, இட் கேன் பி நெகோஷியேட்டட் ஆர் டிரான்ஸ்ஃபர்டு டு அதர்ஸ். மற்றவருக்கு மாற்ற இயலும். பட் வேர்ஹவுஸ் ரிசிப்டில் இட் கேனாட் பி டிரான்ஸ்ஃபர்ட் டு அதர்ஸ். இதை மற்றவங்களுக்கு மாற்றித்தர இயலாது. தென் நெக்ஸ்ட்டு, இட் கேன் பி கிவன் எ collateral security for getting financial assistance. ஸோ இதை பிணையமாக வைக்க முடியும். ஸோ இந்த வாரண்ட்டை வச்சு நம்ம வேறு யார்கிட்ட பணம் வாங்கலாம், பேங்க்லேயோ இல்லை வேறு எங்கேயோது. பட் இட் கேன் நாட் பி கிவன் எ கொலேட்ரல் செக்யூரிட்டி. வேர்ஹவுஸ் ரிசிப்ட் வந்து என்ன பண்ண முடியாது, யார்கிட்டையும் எதுவும் பிணையமாக வைக்க முடியாது. தென் நெக்ஸ்ட்டு, டெலிவரி ஆஃப் கூட்ஸ் affected by surrounding this warrant with endorsement. இந்த பண்டக சான்றாணை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது கொடுக்கறது மூலமாக பொருட்களை அந்த வேர்ஹவுஸில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த வேர்ஹவுஸ் வாரண்ட்டை கொடுக்கறது மூலமாக அதை வேர்ஹவுஸ்லேருந்து நம்ம பெற்றுக்கலாம். தென் வேர்ஹவுஸ் ரிசிப்டில் டெலிவரி இஸ் affected by surrounding this receipt with letter from depositor. ஸோ இந்த ரசீது அந்த பொருட்களுடைய உரிமையாளர் கடிதம் இணைச்சிருந்தால் மட்டும்தான் அந்த பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். These are all the difference between warehouse and warehouse warrant and warehouse receipt. India is a agrarian country, but the importance of warehousing was not felt till 1950. Agricultural contributes 16% of the overall GDP and account for employment of approximately 52% of the Indian population. It is estimated that more than 40% of our agricultural products wasted due to poor storage facilities. இந்தியா ஒரு எந்த கண்ட்ரி? அக்ரியன் கண்ட்ரி, அதாவது விவசாய நாடு. 1950 வரைக்கும் இந்த வேர்ஹவுஸை பற்றின எந்த ஒரு முக்கியத்துவத்தையும் இந்தியாவில் இருக்கிற மக்கள் உணரலை. ஸோ இந்த விவசாயத்தோட உள்நாட்டுடைய மொத்த ஜிடிபி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 16% தான். மற்ற இந்திய மக்களுடைய 52% பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குது. இது சரியான பாதுகாப்பு இல்லாமல், அதாவது வேர்ஹவுஸ் காப்பகம் இல்லாதனால இந்த விவசாய உற்பத்தியில் இருக்கக்கூடிய 40% மேலான பொருட்கள் என்னாச்சு, வீணாகுது அது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. On the recommendation of the All Indian Rural Credit Survey Committee, the Agricultural Produce Corporation Act enacted in 1956 authorized the government to set up National Cooperative Development and Warehousing Board to develop agricultural cooperative and warehousing. ஸோ இந்த அகில இந்திய அளவில் இந்த எங்கே ரூரல் ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் எங்கே இருக்கும், கிராமப்புறத்தில், அதுக்கு
கடன் கணக்கீடு பார்க்கும்போது அந்த குழுவில் பரிந்துரைச்சின்படி அதனுடைய அடிப்படையில் இந்த விவசாய பண்டகம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ். ஸோ அதை அந்த கழகத்தினுடைய சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கார்ப்பரேஷன் ஆக்ட் enacted in 1956. இது தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக்கும் இந்த வேர்ஹவுஸ் வாரியமும் சேர்ந்து அரசுக்கு அதிகாரம் வழங்கியது. யாருக்கு அதிகாரம் வழங்கினாங்க? அரசுக்கு. தென் நெக்ஸ்ட்டு மெயின் warehousing agencies in the public sector. The three main agencies in the public sector engaged in providing large scale warehousing facilities. அப்போ பார்த்தீங்கன்னா 3 விதமான பப்ளிக் செக்டார்ஸு இருக்குது. தென் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. தென் நெக்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் warehousing கார்ப்பரேஷன். தென் லாஸ்ட் ஒன் தென் தேர்ட் ஒன் ஸ்டேட் warehousing கார்ப்பரேஷன். தென் லாஸ்ட் தமிழ்நாடு warehousing கார்ப்பரேஷன். First one, Food Corporation of India. It provides storage facilities for food grains. Food Corporation of India also hired storage capacity from other sources such as Central Warehousing Corporation, State Warehousing Corporation and private parties. The available storage capacity of Food Corporation of India is 74.6 million tons. August 28, 2013, government told in Lok Sabha. The FCI, Food Corporation of India, was set up under the Food Corporation of Act 1964. In order to fulfill following objectives of the food policy. ஸோ இந்திய உணவுக் கழகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது எதை பாதுகாக்கக்கூடியது அப்படின்னா உணவு மற்றும் தானியங்களை பாதுகாக்கிறதுக்காக வசதிகளை வழங்கியது. ஸோ இந்த நிறுவனம் இந்த பொருட்களை பாதுகாக்கக்கூடிய வசதி மாநில மற்றும் மத்திய பண்டக காப்பகங்கள் மாநில அரசு மற்றும் தனியார்கிட்டருந்து வாடகைக்கு எடுத்துக்கொள்ளுது. ஸோ மாநில அரசுகிட்டருந்தும் மத்திய அரசுக்கிட்ட இருந்தும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தும் ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தும் அதை என்ன பண்ணுறாங்க? ரெண்டலுக்கு எடுத்துக்கிறாங்க. இந்திய உணவுக் கழகம் அதாவது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் 74.6 மில்லியன் டன்ஸு என்ன பண்ணுறாங்க? சேமித்து வைக்கக்கூடிய திறனை பெற்றிருக்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் distribution of food grain throughout the country for public distribution system. ஸோ இதான் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா ஃபுட் கிரெயின்ஸு எப்படி இருக்குது? நாடு ஃபுல்லாக பண்ணுறாங்க, கண்ட்ரி ஃபுல்லாக இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தென் செகண்ட் ஒன் எஃபெக்டிவ் ப்ரைஸ் சப்போர்ட் ஆப்ரேஷன் ஃபார் சேஃப்கார்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஸோ இந்த விவசாயிகளுடைய நலனை பாதுகாக்கிறதுக்காக வகையில் இது குறைந்த வாடகையில் பொருட்களை பாதுகாக்கிறாங்க. தென் மெயின்டைனிங் satisfactory level of operational and buffer stocks of food grains to ensure national food security. ஸோ இந்த தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அளவில் இந்த பொருட்களை பராமரிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பண்டக காப்பகங்களில் அந்த உணவு தானியங்களை சேமித்து அதனுடைய அளவுன்னு முறைப்படுத்துகிறாங்க. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ். தென் நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் warehousing கார்ப்பரேஷன் CWC. It was established in 1957. The available storage capacity of Central Warehousing Corporation is 11.17 million tons and within the operating through 464 warehousing centers across the country as on 30th September 2017.
ஸோ இது 1954 கொண்டு வந்தாங்க. ஸோ இது சென்ட்ரல் வேர்ஹவுஸ் மூலமாக அது காப்பக கழகத்தின் மூலமாக மொத்த சேமிப்பு திறன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேமிக்கக்கூடிய திறன் 11.17 மில்லியன் டன்ஸ். ஸோ இது நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் 464 வேர்ஹவுஸ் மூலமாக இதை பார்க்குறாங்க. ஸோ டோட்டலாக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே 464 வேர்ஹவுசிங் இருக்குது த்ரூ அவுட் அக்ராஸ் த கண்ட்ரி. இது எப்போ இந்த கணக்கு எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 30th செப்டம்பர் 2017. தென் நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன். ஃபர்ஸ்ட் ஒன், டு ப்ரொவைட் ஏஜென்சி சர்வீசஸ் ஃபார் scientific storage of agricultural produce, seeds, manures, fertilizers, agricultural implements and other notified commodities. ஸோ இந்த வேளாண்மை பொருட்களோ விதைகளோ உரங்கள் விவசாய கருவிகள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, பிற பொருட்கள் சேமிக்கிறதுக்கான ஒரு இடத்த தேடியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இடத்த ஏற்படுத்தக்கூடியது தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷனுடைய ஃபங்க்ஷன். தென் நெக்ஸ்ட் ஒன், டு இஸ்யூ எ நெகோஷியபிள் வேர்ஹவுஸ் ரிசிப்ட் ஃபார் ப்ரொக்யூரிங் கிரெடிட் டு த ஓனர்ஸ் ஆஃப் கூட்ஸ். ஸோ இந்த பொருளோட உரிமையாளர் யாரோ அவங்க கடன் வாங்கிறதுக்கு மாற்றத்தக்க ரசீது வழங்கக்கூடியது, பண்டக ரசீது, வேர்ஹவுஸ் அதோடைய ரசீது தரக்கூடியது. தென் நெக்ஸ்ட்டு, டு ப்ரிசர்வ் த ப்ரொசீஜர் டெபாசிட்டட் வித் த கேர் அண்ட் ப்ரொடெக்ட் அகேன்ஸ்ட் இன்செஸ்ட் அண்ட் வேரியஸ் பெஸ்ட் அண்ட் deterioration due to the moisture and dampness. இப்போ தேர்ட் ஒன் என்ன பண்ணால் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய என்ன ஒப்படைச்சிருக்காங்க, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருளை கவனமாக பாதுகாத்து. ஸோ வேர்ஹவுஸில் ஒப்படைக்கப்பட்ட பொருளை கவனமாக பாதுகாத்துட்டு ஸோ எலியோ பூச்சியோ அல்லது ஈரத்தன்மை இல்லாமலோ மழை இவற்றிலிருந்து பாதுகாக்கணும். தென் நெக்ஸ்ட்டு, to act as an agent of government for the purchase and sale, storage and distribution of specified commodities and transport to and from warehouse. ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணியிருக்காங்க, பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் அதுக்காக சேமித்து வைக்கிறாங்க. அப்படி சேமித்து வச்சு விநியோகிக்கும் போது அந்த பொருட்களுக்கு தேவையான போக்குவரத்து தேவை, டிரான்ஸ்போர்ட் தேவை. இது எல்லாமே ஒரு கவர்மெண்ட்டு ஒரு ஏஜெண்ட்டாக செயல்படுது. த நெக்ஸ்ட் ஒன், டு ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் அண்ட் ஃபெசிலிட்டேட் த மார்க்கெட்டிங் ஆஃப் ப்ரொடியூஸ் த்ரூ பேப்பர் கிரேடிங். ஸோ முறையாக பொருள்களை தரவரிசைப்படுத்துறது மூலமாக சேமிக்கிறது, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியது, அதுக்கு செலவுகளை குறைக்க உதவுது. Then next one, State Warehousing Corporation, SWC. Every state government is given power to establish its own warehousing corporation after getting approval from the CWC. 50% of capital is contributed by CWC and the balance 50% contributed by the state government. What is mean by CWC? Central Warehousing Corporation. Okay. ஸோ இப்போ சிடபிள்யூசியிலிருந்து ஸோ ஒப்புதல் பெற்ற பிறகு ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதுக்கு சொந்தமான வேர்ஹவுஸில் அதை நிறுவ முடியும், வேர்ஹவுஸை நிறுவ முடியும். இந்த மாதிரியான வேர்ஹவுஸ் நிறுவனத்துக்கு அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டு தேவை. அந்த ஃபண்டில் 50% அவங்களுக்கு யார் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல்லேருந்து வேர்ஹவுஸில் தராங்க, சென்ட்ரல் வேர்ஹவுஸ்லேருந்து தராங்க. ரிமைனிங் 50% ஸ்டேட் வேர்ஹவுஸு தருது, தமிழ்நாடு அரசு தருது. த நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன், TNWC.
It was established in 1959. இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? இந்த இயர் 1959. The available storage capacity of TNWC is 6.83 lakhs million ton. அவங்களுடைய அவைலபிள் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது? 6.83 லட்சம் மெட்ரிக் டன். With 7 regional office and 256 godows. ஸோ 7 ரீஜனல் ஆஃபீஸ்லேயும் 256 குடோன்ஸ்லேயும் இருக்குது. அக்ராஸ் த ஸ்டேட், இது ஸ்டேட் லெவலில் இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பப்ளிக் வேர்ஹவுஸ். இதுதான் என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பப்ளிக் வேர்ஹவுசஸ் ஆப்ரேட்டிங் இன் த ஸ்டேட், ஆஃபரிங் லாஜிஸ்டிக் சர்வீஸ் டு எ டைவர்ஸ் குரூப் ஆஃப் கிளையண்ட். இது மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கு. Now we complete the chapter 13. Thank you for listening my class, and we will meet in next class.